சிவில் வழக்கில் சிறை தண்டனை சிக்கிய மு.க.ஸ்டாலின். ஆதவ் அர்ஜுனா வெச்ச ஆப்பு. அமலாக்கத்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பை சுட்டிக்காட்டி 258 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் கடத்தலில் மூளையாக செயல்பட்ட ஜான் பிரிட்டோ தாவேகா அரசின் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் நெருங்கிய உறவினர் என்ற அதிர்ச்சியூட்டும் உண்மை அம்பலமாகியுள்ளது என திமுக தலைவர் ஸ்டாலின் கட்சியின் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இது தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாக கூறி ஆதவ் அர்ஜுனா தரப்பில் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கும் திமுக ஐடி பிரிவிற்கும் வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தரப்பில் அனுப்பப்பட்டுள்ள இந்த 10 பக்க வழக்கறிஞர் நோட்டீஸில் போதை கடத்தல் வழக்கில் சிக்கியுள்ள சென்னை கொடுங்கையூரைச் சேர்ந்த இருதயராஜ் ஜான் பிரிட்டோவிற்கும் ஆதவ் அர்ஜுனாவின் மனைவியின் மாமாவான பி ஜான் பிரிட்டோவிற்கும் பெயர் பொருத்தத்தை தவிர எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை. முற்றிலும் தொடர்பு இல்லாத ஒரு நபரை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுடன் தொடர்பு படுத்தி பொதுமக்களிடத்தில் அவருக்கு இருக்கும் அரசியல் செல்வாக்கையும் நற்பெயரும் கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே திமுக தலைவர் ஸ்டாலினின் தூண்டுதலின் பேரில் திமுக ஐடி விங் இந்த கற்பனை பதிவை வெளியிட்டுள்ளதாக அவர் குறிப்பிடப்பட்டுள்ளார். பொதுவெளியில் இருக்கும் நல்லவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்ற கெட்ட எண்ணத்தோடு திமுக தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக சாடியுள்ள அந்த நோட்டீஸில் இந்த உண்மைக்கு மாறான அவதூறு குற்றச்சாட்டுகளை அடுத்த 24 மணி நேரத்திற்குள் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் திரும்ப பெற வேண்டும் என்று கெடு விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தான் தவறுதலாக இந்த குற்றச்சாட்டை கூறிவிட்டதாக அனைத்து முன்னணி தமிழ் மற்றும் ஆங்கில நாளிதழ்கள், தொலைக்காட்சிகள் மற்றும் சமூக வலைதள பக்கங்கள் வாயிலாக பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு 48 மணி நேரத்திற்குள் மு.க.ஸ்டாலின் பகிரங்க மன்னிப்பு கேட்க தவறினால் அவர் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு சிவில் வழக்கும், சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் 2 மாதம் வரை சிறை தண்டனை பெற்றுத்தரும் வகையில் தனியாக கிரிமினல் அவதூறு வழக்கும் தொடரப்படும் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் வழக்கறிஞர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களின் வழக்கறிஞர் பொது வாழ்க்கையில் உள்ளவர்களின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் திமுக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் இந்த விவகாரத்திற்கு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் வட்டாரங்களில் கவனம் பெற்றுள்ள இந்த விவகாரம் சட்ட ரீதியான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எவ்வாறு அமையும் என்பது குறித்து எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தொடர்ந்து பொய் செய்திகளையும் அவதூறுகளையும் பரப்பி வரும் திமுக தரப்புக்கு இந்த விவகாரம் மிகப்பெரிய சவுக்கடியாக அமைந்துள்ளது.